ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபி சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ரொம்ப சூப்பரான ஒரு கேக் பண்ண போகிறோம். இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு ஓவனோ குக்கரோ எதுவுமே தேவையில்லை. அழகாக நம்ம வீட்டில் சமைக்கிற பாத்திரத்துலேயே ரொம்ப சூப்பராக இந்த கேக்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சாக்லேட் கேக் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைன்றதை பார்த்துக்கலாம். 3 முட்டை எடுத்திருக்கேன், ப்ளஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுக்க போகிறேன். நீங்கள் மிக்சிலையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. வனிலா எசன்ஸ் இல்லைன்னா கூட நீங்கள் 2 ஏலக்காவை தட்டி போட்டு அது கூட நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த முட்டை கூட சுகர் சேர்த்துக்கணும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு மைதா எடுக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு மைதாக்கு 3/4 கப் அளவு சுகர் வந்து சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம க்ரீம்லேயும் சுகர் சேர்க்க போகிறோம். ஸோ அந்த கேக்கில் வந்து 3/4 கப் போட்டோன்னா ரொம்ப கரெக்டான பதத்தில் இருக்கும் சுகரு. நீங்கள் மிக்சியில் போடுறதா இருந்தால் முட்டை, சுகர், அப்புறம் ஏலக்காய் இல்லை வனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா அடித்து இது மாதிரி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா நான் இது கூட சேர்க்குறேன். எல்லா பொருட்களையுமே சலிச்சு சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா சேர்த்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால். அதே கப்பில் 1/2 கப்புக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் மட்டுமும் சேர்க்கலாம், இல்லை பட்டர் ஆயில் சேர்த்தும் சேர்க்கலாம். இது கூடயே 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் சூடு தண்ணி சேர்த்து இதை நல்லா இப்படி ஹேண்ட் பீட்டர் வச்சு நான் வந்து கலந்துக்கிட்டேன். நீங்கள் ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உருண்டை கட்டி இல்லாமல் அழகாக இந்த மாதிரி ஸ்மூத்தாக வரணும். நம்ம இதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா பேக் பண்ணுற பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் குக்கர்லேயோ ஓவன்லேயோ எதுலேயுமே செய்ய போகிறதில்ல. நார்மலாக நம்ம வீட்டில் சமைப்போம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் தான் கேக் வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ அதில் ஃபுல்லாக நம்ம பட்டரை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மைதா போட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த மைதா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க மாவு, மிச்சம் இருக்க மாவை தட்டி வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு வைக்கும்போது நம்ம கேக் வந்து கீழே அடிப்பிடிக்காமல் சூப்பராக வரும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் எல்லாத்தையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து தவாவில் தான் வச்சு வேக வைக்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக அடுப்பில் வைக்க முடியாது. இப்போ நீங்கள் வைக்க வேண்டிய தவாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு டைம் லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்சுது. தவா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே நான் இந்த பாத்திரத்தை வச்சு இதனுடைய மூடி போட்டு மூடிடுறேன். அவ்வளோதான், மேலே வெயிட் எதுவும் வைக்க வேண்டியதில்லை. ஒரு 30 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி உப்பு போட்டு ஒரு பேனை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக 30 நிமிஷம் கழித்து இந்த தவாவை தூக்கி பாத்திரத்து மேலே வச்சிட்டிங்கன்னா மேலே இருக்க கேக்கும் அழகாக சூப்பராக வெந்து வந்துடும். கரெக்டாக 40 மினிட்ஸ் தான் ஆகும். 40 மினிட்ஸ் அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாக்லேட் கேக் ரெடி ஆகிருக்குன்னு. டூத் பிக் இல்லை நைஃப் ஏதாவது நம்ம வச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். அப்போ நம்ம கேக் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியாக சூப்பராக ஓவன் இல்லாமல் அழகாக செஞ்சிடலாம். கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு பட்டர் இல்லைனா விப்பிங் க்ரீம் ரெண்டுத்தில் எது வேணாலும் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். நான் இப்போ விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதாவது எந்த பாத்திரத்தில் நீங்கள் பீட் பண்ண போகிறீங்களோ அதை கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பீட் பண்ணுற பிளேட்ஸையும் 1/2 அன் ஹவருக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது சுகரும் வனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். 2 கரண்டி அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் வந்து அப்படியே சேர்க்காமல் பவுடர் பண்ணிக்கோங்க. மிக்சியில் பவுடர் பண்ணி சேர்த்தோன்னா க்ரீமோட சீக்கிரமாக மிக்ஸ் ஆகும். ப்ளஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே ஃபுல் ஸ்பீடில் வைக்காமல் ஃபஸ்ட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன்லேயுமே ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்கள்.
நான் வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து கிடச்சிது. இப்போ பாருங்கள், க்ரீம் ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஃப்ளஃபியாக, ரொம்ப அழகாக பீட் ஆகிட்டுருக்கு. பார்க்கும்போதே தெரியுது நம்ம வந்து எதிர்பார்த்த ஸ்டேஜ் வந்து வந்துடுச்சு. இப்போ க்ரீம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த பிளேட் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா அதில் இருக்க க்ரீம் விழாமல் இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸாக நிற்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம க்ரீம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்ம விப்பிங் க்ரீமும் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நான் ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கேக் செஞ்சாச்சு இல்லையா, அது ஆறுனதுக்கப்புறமா எடுத்தாச்சு. எடுத்து நான் 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயரை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமை இது மேலே அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கேக்குக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் லிங்க்கு. ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக கிடைக்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றதையும் நான் அதில் சொல்லியிருப்பேன். செகண்ட் லேயரும் வச்சுட்டு அது மேலேயும் க்ரீம் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக தேர்ட் லேயர் வச்சாச்சு. தேர்ட் லேயர் வச்சுட்டு அது மேலேயும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமை இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த க்ரீம் வந்து நம்ம பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்குக்கு ரெடி பண்ணுறோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் க்ரீமை விட சாப்பிட்றது எப்படி உள்ளே போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த க்ரீம் சாப்பிட்றதுக்கே. இப்போது நம்ம கேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சைடில் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது நான் க்ரீன் கலரில் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து கிறிஸ்மஸ் தீம்க்காக கொஞ்சம் கோன் வச்சு அந்த ட்ரீ மாதிரி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். இப்போ இந்த கோன் மேலேயும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை அழகாக இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு விப்பிங் க்ரீம் இருந்தால் தான் பண்ண முடியும்னு கிடையாது. பட்டர் வச்சு கூட நம்ம அழகான க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் ஜாயின் பண்ணுறேன். விப்பிங் க்ரீம் இல்லை பட்டர் க்ரீம் எதில் செஞ்சாலுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். பட்டர் க்ரீமில் செய்யும்போது நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிறோம் இல்லையா பேக்கரி, அந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும். விப்பிங் க்ரீமில் செய்யும்போது பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் கிடைக்கும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ஸ்மூத்தாக பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது மேலே நீங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். கேக்கோட சைட்லேயுமே 2 கோன் வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நார்மலாக ஐஸ்கிரீம்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கோன் தான் நான் எடுத்திருக்கேன். கடைகளில் நமக்கு வந்து தனியாகவே கோன் கூட கிடைக்கும். ஸோ அந்த கோன் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். கேக் மேலே இருக்கிறது ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். கேக் பக்கத்தில் சைடில் வச்சுருக்கிறது வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம கேக் பார்க்க எவ்வளோ சூப்பராக க்ரீனாக அழகாக ரெடியாகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நம்ம கையிலேயே செஞ்சு கொடுத்த ஒரு சந்தோஷம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.